வெல்கம் பேக் டு அவர் சேனல் குகப்பிரியா குமார்ஸ் பாட்காஸ்ட். இன்னையோட ஸ்டோரி பார்க்கலாமா? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி அன் ஓல்ட் லேடி இன் த க்ரூஸ். ஒரு நாள் ஒரு மனுஷன் க்ரூஸ் ஷிப்பில் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தார். அப்போது அவர் ஒரு வயசான பாட்டியை அங்கே பார்த்தாரு. அந்த பாட்டி தனியாக தான் இருந்தாங்க. ஆனால் சர்ப்ரைஸ் என்னென்னா, அந்த ஷிப்பில் இருக்கிற ஸ்டாஃப், வெயிட்டர்ஸ், ஆஃபீஸர்ஸ் எல்லாரும் அவங்களுக்கு ரொம்ப நல்ல தெரிஞ்சவங்க மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. இதை பார்த்த அந்த மனுஷனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு வெயிட்டர்கிட்ட போய், இந்த பாட்டி யார், க்ரூஸ் கம்பெனியோட ஓனரா அப்படின்னு கேட்டார். வெயிட்டர் சிரிச்சுட்டு சொன்னார், இல்லை சார், அவங்க ஓனர் இல்லை. ஆனால் லாஸ்ட் 4 க்ரூஸும் கண்டினியூஸாக இந்த ஷிப்பில் தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு வெயிட்டர் சொன்னார். அந்த நாள் ஈவினிங் அந்த மனுஷன் அந்த பாட்டிக்கிட்ட போய் பேசினார். அவர் பாட்டிக்கிட்ட கேட்டார், நீங்கள் நிஜமாவே 4 க்ரூஸும் இங்கே தான் வந்திருக்கீங்களாமா அப்படின்னு கேட்டார். பாட்டியும் சிரிச்சுட்டு, ஆமாம், அது உண்மைதான் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவர், எனக்கு புரியல, ஏன் இப்படி அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த பாட்டி சொன்ன ஆன்சர் தான் எல்லாரையும் ஆச்சரியப்படுத்துச்சு. ஓல்டேஜ் ஹோமில் இருக்கிறத விட க்ரூஸில் இருக்கிறது எனக்கு ரொம்ப சீப். நர்சிங் ஹோம்க்கு டெய்லி அதிகமாக செலவாகும், ஆனால் க்ரூஸில் சீனியர் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். மீதி பணத்தில் டிப்ஸ் கொடுக்கலாம், வேறு செலவும் பண்ணலாம். டெய்லி நல்ல சாப்பாடு ரெடியாக கிடைக்கும். ரூம் சர்வீஸ் இருக்கும். ஸ்விம்மிங் பூல், எக்ஸசைஸ் ரூம், என்டர்டெயின்மெண்ட் ஷோஸ் எல்லாம் ஃப்ரீ. சோப், ஷாம்பூ, டவல்ஸ் இதுவும் ஃப்ரீ. ஏதாவது ரிப்பேர் வேணும்னா ஸ்டாஃப் உடனே வந்து பண்ணிடுவாங்க. முக்கியமாக என்னென்னா, இங்கே எல்லாரும் என்னை பேஷண்ட்டாக பார்க்குறதில்ல, ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. புது புது ஃப்ரெண்ட்ஸும் கிடைக்கிறாங்க. டாக்டரும் ஷிப்பில் இருப்பார். அதனால் என் லைஃபோட கடைசி நாட்களை நான் இப்படி சந்தோஷமாக தான் வாழணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு அந்த பாட்டி அந்த மனுஷங்கிட்ட சொல்கிறாங்க. அந்த பாட்டி சொன்ன வார்த்தைகள் கேட்ட அந்த மனுஷன் ரொம்ப ஆச்சரியப்பட்டார். இந்த ஸ்டோரியோட மாரல் என்னென்னா, வாழ்க்கையில் ப்ராப்ளம் பார்க்குறத விட சொல்யூஷனை பார்க்குறது ரொம்ப முக்கியம். பாசிட்டிவ் திங்கிங் இருந்தால் கஷ்டமான சுச்சுவேஷன் கூட ஒரு நல்ல வாழ்க்கையாக மாற்றலாம். சந்தோஷம் நம்ம இருக்கிற இடத்துல இல்லை, நம்ம பார்க்குற பார்வையில் தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்டோரி மூலமாக நமக்கு என்ன புரிஞ்சுதுன்னா, அந்த பாட்டி அவங்களுக்கு ஆல்ரெடி ரொம்ப வயசாகிடுச்சு தான், அவங்களால எதுவும் பார்க்க முடியாது தான். ஒரு ஓல்டேஜ் ஹோமில் இருந்திருந்தால் அவங்கள ஒரு மாதிரி பேஷண்ட் மாதிரி ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்க இந்த க்ரூஸில் ட்ராவல் பண்ணும்போது அவங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ், நிறைய அவங்க சொன்னதெல்லாம் நம்ம கேட்டிருப்போம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு கிடச்சிது. அவங்க ஒரு வேளை ஓல்டேஜ் ஹோமில் இருந்ததுன்னா அவங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய ஆயிருக்கலாம். ஸோ அவங்க இப்படி இந்த க்ரூஸில் ட்ராவல் பண்ணும்போது ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கும் ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடும் வருது. இந்த ஸ்டோரி மூலமாக நமக்கு என்ன புரியுதுன்னா, 2 செலவும் ஈக்குவல் தான். ஸோ இந்த ஸ்டோரி மூலமாக நமக்கு என்ன புரியுதுன்னா, எந்த ஒரு சுச்சுவேஷனில் இருந்தாலும் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுக்கோங்க. ஸோ லிவ் யுவர் லைஃப் ஹாப்பிலி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிக்கோங்க. நாளையோட தாட் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன். பை காய்ஸ்.